அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அரசியலில் புது புது தலைவர்கள்லாம் புதுசாக வராங்க. வந்துட்டு நாங்கள் நாட்டை திருத்திடுவோம், இப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கதைகள்லாம் சொல்கிறாங்க. இந்த கதைகள் எல்லாம் அறிவுபூர்வமாக இங்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாய்ப்பு இருப்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே 1,00,000 கோடியை தாண்டி நம்ம தமிழ்நாட்டோட கடன் இருக்குது. எதன் அடிப்படையில் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி வருகிற நீங்கள் ஒரு 1000 கோடி வச்சுருக்கீங்க, இல்லை 500 கோடி வச்சுருக்கீங்க அப்படின்னால், நீங்கள் முதல்ல அரசியலில் நீங்கள் வரீங்க அப்படின்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னால், முதல்ல ஒரு ஊரை தத்தெடுத்து அங்கே இலவசமாக சாப்பாடு கொடுக்கறது, குறைந்த விலையில் அன்னதானம் போடுறது, குறைந்த விலையில் மருத்துவங்கள் செய்வது, குறைந்த விலையில் மக்களுக்கு தேவையான சேவைகள் எல்லாம் செய்து முதல்ல ஒரு ஊரில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் நிரூபித்து எல்லா மக்களுக்கான சேவைகள்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பித்தீர்களே ஆனால் அந்த மக்கள் உங்கள் பக்கம் கண்டிப்பாக நிற்பார்கள். அப்போ அந்த ஊரில் நீங்கள் நிற்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த சேவைக்கும் அரசியலுக்கும் மனிதன் நன்மை செய்வதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் அரசியலுக்கு தான் நல்லது செய்யணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. யார் வேண்டுமானாலும் என்னிடத்தில் அதிகமான பணம் இருக்குது அப்படின்னால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மக்களுக்கான நன்மையை செய்யலாம். அது நான் அரசியலுக்கு தான் செய்வேன், என்னை தலைவனாக தேர்ந்தெடுத்தால் தான் நான் செய்வேன் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய அறிவீனம். இப்போ நிறைய நல்ல நல்ல மனிதர்கள் இருக்காங்க. கோயம்புத்தூரில் ஒருத்தவர் இருக்கார், எஸ்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் குறைந்த விலையில் உணவு, மருத்துவ உதவி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்போ அந்த ஊரில் அவர் நின்னார்னா அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். அவர் இறந்துட்டார். இப்போ இதை மாதிரி நல்ல விஷயங்களை இந்த மக்களுக்கு நீங்கள் செய்தீர்களே ஆனால் இந்த மக்கள் தானாக உங்கள் பின்னாடி வரப்போகிறாங்க. நீங்கள் ஏன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு அவங்க பின்னாடி நீங்கள் ஏன் அலையிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது.